This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. இப்போது கவனமாக கவனிங்க. முக்கியமான ஒரு லைன் காமிக்கிறேன். கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போது 1ஆம் தேதியிலிருந்து இல்லையா? 1ஆம் தேதியிலிருந்து இப்போது இன்றைக்கி டேட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். சரியா? 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதாவது 5ஆம் தேதி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேட் 6 இல்லைங்களா? ஸோ 6ஆம் தேதிக்கு பார்ப்போம். இந்த 6 நாள் ரிசல்ட்டை கவனிங்க. இப்போ 1ஆம் தேதி என்னங்க ரிசல்ட் அடிச்சிருக்கான்? 789 அடிச்சிருக்கான் இல்லைங்களா? ஒரு லைன் பாருங்கள், இப்படி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள், அப்படியே கவனிங்க. 1ஆம் தேதி 789 இல்லைங்களா ரிசல்ட்டு? அப்படிங்க பாருங்கள், என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மார்க்கில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குங்க? என்னங்க இருக்குது? 7, 8, 6 இல்லைங்களா? நம்ம 6ஐயும் 9ஆக வச்சுக்கலாம் இல்லையா? கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 3 நம்பருமே கிளியர் ஆகிடுக்குங்க. ஹிட்டாக இருக்குது. 1ஆம் தேதி பாருங்கள், 789க்கு 786 இருக்குது, ஹிட்டாக இருக்குது. இப்போ 2ஆம் தேதி என்னென்னு பார்க்கலாமா? 2ஆம் தேதி என்னங்க ரிசல்ட்டு? 692 இல்லைங்களா? 692 அடித்தா 2ஆம் தேதி நம்ம எடுத்தோம்ல அது. அந்த 692க்கு இங்கே என்னங்க இருக்குது? 578 தாங்க இருக்குது. ஸோ இதில் ஹிட்டே ஆகலை இல்லைங்களா? ஹிட்டே ஆகலை. இந்த 7 மட்டும் இருக்குது 2க்கு, மற்றபடி எதுவும் ஹிட் ஆகலை. பட் ஒரு நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. அப்போ அடுத்த நாள் வாங்க, 3ஆம் தேதி என்னங்க ரிசல்ட் அடித்தான்? 3ஆம் தேதி என்ன அடிச்சிருக்கான்? 596 அடிச்சிருக்கான் இல்லைங்களா? அப்போ 596 எடுத்து இங்கே என்னங்க இருக்குது பார்க்கலாமா? இங்கே வாங்கலாம், என்னங்க இருக்குது? அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுருக்கான். எப்படி இருக்குது? திருப்பி பாருங்கள், 5, 9, 6 தெரியுதுங்களாங்க? அப்படியே 3 நம்பரை திருப்பி வச்சுருக்கான் இல்லைங்களா? அப்படியே 3 நம்பர் ஹிட்டாக இருக்குது. அடுத்தது அதாவது 4ஆம் தேதி என்னங்க அடிச்சிருக்கான்? 4ஆம் தேதி பாருங்களேன், என்னங்க இருக்குது? 794 இருக்குங்க இல்லைங்களா? 794 794 இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள். 2க்கு 7 ஹிட் ஆகிருக்கு, 4 ஹிட் ஆகிருக்குங்களா? இதில் வந்து 2 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? 4 நாளாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் தவிர எல்லா நாளுமே பாஸ் ஆகிருக்கு. அப்போ நேற்று பார்த்தீங்களா அங்கே என்ன இருக்குன்னு? நேற்று என்னங்க ரிசல்ட்டு? 885 இல்லைங்களா? பாருங்கள், அப்படியே பார்த்தீங்களா 3 நம்பர் என்னங்க இருக்குது? 885 தெரியுதுங்களாங்க? 885 பாருங்கள், நேற்று ரிசல்ட் என்னது? 885 தான் அடித்தான். பாருங்கள், அப்படியே இருக்குது இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க வரலாம்? இங்கே என்னங்க வரலாம்? அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே வந்து பாருங்கள், என்னங்க இருக்குது? 923 இருக்குங்க இல்லைங்களா? 923 இல்லை ஆப்போசிட்டில், அதாவது நேற்று இப்படிங்க எடுத்திருக்கான். நேற்று இப்படி எடுத்திருக்கான் இல்லையா? அதாவது உங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்திருக்கான் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எந்த மாதிரி இங்கே எடுப்பான்? ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ரைட்டு லெஃப்ட்டு எப்படி மாற்றி எடுக்கணும்னு. இப்போ உங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? பாருங்கள், இப்படி எடுத்தால் என்னங்க இருக்குது? 885 என்னங்க 923 எடுக்கலாமா? ஒரு சான்ஸ் இருக்கா? 9, 2, 3 இல்லைங்களா? 923 எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. அப்போது இன்றைக்கி 923 வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? 923 வருதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை 329 இல்லைங்களா? மாற்றி வச்சா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்படி பார்க்கும்போது இதை வச்சு மட்டும் நான் சொல்லலைங்க. இதே மாதிரி ஒரு கம்பேரிஷன் இன்னொன்று வருதுங்க. அதுலேயும் இதே சேம் நம்பர் இருக்குங்க. அதையும் கவனமாக கவனிங்க, இம்பார்ட்டண்ட்டாக. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி லைன் நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன். இப்போது நீங்கள் ஒன்று மட்டும் இந்த மாதிரி லைன்லாம் எடுக்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் வந்து வருமா அப்படின்னு நினைக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோம், நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் 3 நம்பருமே. இப்போ நான் அதுக்கு சொல்லலைங்க. இப்போ நீ ஒரே விஷயம் மட்டும் நோட் பண்ணுங்கள். இந்த லைனை நாம் நேற்றே எடுத்திருந்தோன்னா நேற்று அடிச்சிருக்க முடியாதா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நேற்று இந்த லைன் வந்து நேற்றே நம்ம எடுத்திருந்தோன்னா, முந்தா நேற்று எடுத்திருந்தோன்னா, நேற்று இந்த 885 எடுத்துருக்கலாமா? இல்லைங்களா? ஸோ அதுதாங்க. ஸோ வராதுங்கிறது இல்லைங்க, வந்திருக்குல்ல 4 நாளைக்கு. ஸோ சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிடுறோம், அது மட்டும் தான் ப்ராப்ளம். இப்போ இன்னொரு லைன் காமிக்கிறேன். ஸோ கவனமாக கவனிங்க. எதையுமே நம்ம கேர்லெஸ்ஸாக விடக்கூடாதுங்க. ஸோ அதையும் காட்டுறேன், அதையும் கவனிங்க. ஓகேவா? இந்த லைனை கவனிங்க. நாம் அங்கே என்னங்க பார்த்தோம்? அங்கே 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? 5 நாள் ரிசல்ட்டு. அந்த லைன் வந்து அப்படியே பாஸ் ஆகி, அப்படியே 1, 2, 3ன்னு பாஸ் ஆச்சு. அதாவது 5 நாளத்து லைன் இல்லைங்களா? பட் இது பாருங்கள், இனிஷியலாக இப்போ தான் இந்த லைன் வருது. இனிஷியலாக இப்போ தான் இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 3ஆம் தேதியிலேருந்து பார்ப்போம். 3ஆம் தேதி என்னங்க ரிசல்ட் அடித்தான்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 3ஆம் தேதி என்னங்க ரிசல்ட் அடித்தான்? 596ங்க. 596ங்க. இங்கே என்னங்க இருக்குது? இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா? 9, 6 ஹிட் ஆகிருக்கு இல்லைங்களா? நீங்கள் 4Dயில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 3 நம்பருமே ஹிட் ஆகிருக்கும் இல்லைங்களா? 4D தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 596 ஹிட்டுங்க. நம்ம வந்து
சி போர்டு மட்டும் கூட பார்ப்போம். ஓகேவா? நான் இதை வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே உங்களுக்கு வேணும் சி போர்டு மட்டும் கூட நான் மார்க் பண்ணுறேன். கடைசியாக உங்களுக்கு அதை ஏன் வச்சேங்கிறத காட்டுறேன். 4D வச்சதுக்கு காரணம். ஸோ இப்படி பார்த்துக்கலாம். ஓகே, 2 நம்பருக்கு பாஸ் ஆகிருக்குங்க. அப்போ என்னங்க அடுத்த நாள் என்னங்க ரிசல்ட்? 4ஆம் என்னங்க ரிசல்ட்டு? 4ஆம் என்னங்க ரிசல்ட்டு? 794 இல்லைங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே பிசி பார்த்தீங்களா? 94 இல்லைங்களா? இந்த 4க்கு 7 காம்பினேஷன் இல்லைங்களா? ஸோ 4 9 4 அதுவும் பிசி பாஸுங்க. நேற்று என்னங்க ரிசல்ட் அடித்தான்? நேற்று பாருங்கள் என்னங்க ரிசல்ட் அடித்தான்? 885 இல்லைங்களா? அங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்களா 3 நம்பரும் அப்படியே ஹிட் ஆகிருக்குங்க. 885ன்னு சொல்லி இப்போது இந்த கொண்டு வந்து நாங்கள் வைக்கிறேங்க. பாருங்கள் என்னங்க இருக்குது. நேற்று 4D நம்பர் உங்களுக்கு தெரியுமா? நேற்று 4D நம்பர் உங்களுக்கு தெரியும்ல? என்னங்க நம்பரு? நேற்று 4D நம்பர் 5885ங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள் 5885 தெரியுதுங்களா? 5885 இதாங்க நேற்று 4D நம்பர். பார்க்காதவங்க போய் மைக்கன் கூட பாருங்கள். இப்படி தான் க்ளோஸ் பண்ணி நேற்று அடித்தான். 2 5 கார்னரில் வச்சு 8 உள்ளே வச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க இந்த பழைய சார்ட்லேயும் அப்படி தாங்க இருக்குது. நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இந்த பழைய சார்ட்லேயும் அப்படி தாங்க இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், கவனிங்க, இங்கே என்னங்க இருக்குது? இந்த நம்பர் இன்றைக்கி இந்த நம்பர் என்னங்க இருக்குது? 824 தாங்க இருக்குது. 824 இருங்க, 824 இல்லைங்களா? 824 இல்லைன்னா எப்படி இருக்கலாம்? 428. ஸோ 885ன்னு உங்கள் லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு போயிருக்கு. அப்புறம் உங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மாற்றி தானே எடுக்கணும். அது பார்த்து என்னங்க இருக்குது? 428ங்க. இங்கே எழுதிக்கலாமா? 428 இருங்க, எழுதிக்கலாம். 428 எழுதிட்டேங்க. ஓகேங்களா? இப்போ போன லைன் நான் பார்த்தோம்ல, அது என்னங்க பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு என்னங்க, அதுங்களை என்னங்க பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? 900 இருங்க, 923 தாங்க பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? புரியுதா? அதுலேயும் நம்ம லெஃப்ட் ரைட் மாற்றி தான் பார்த்தோம். அப்படி இல்லை, லெஃப்ட் ரைட் மாற்றி பார்க்கும்போது 923 தான் வந்துச்சு. இங்கே லெஃப்ட் ரைட் மாற்றி பார்க்கும்போது என்னங்க வருது? 428ங்க. இங்கே அப்படியே பாருங்கள், 4க்கு 9ங்க, 2க்கு 2ங்க, 8க்கு 3ங்க. புரியுதுங்களா? அப்படியே 3 நம்பர் 2 கம்பேரிஷனில் சேமாக வரும்போது நம்ம இதை கேர்லெஸ்ஸை விட முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக எடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா நம்ம வேறு மாதிரி கால்குலேஷன் போட்டால் சைபர் 1 இன்றைக்கி வருதுங்க. ஓகேங்களா? சைபர் 1 டபுள் 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் இந்த 2 லைனை பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுங்க. ஏன்னா 2 லைன் நம்ம கேர்லெஸ் விட முடியாது இல்லைங்களா? ஸோ அதாங்க எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னங்க சான்ஸ் இருக்குது? 923, 428, 978 இல்லைங்களா? 478 478 இந்த மாதிரி 879 இந்த மாதிரி இந்த ஃபேமிலி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ கவனமாக நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனித்து நீங்களும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? இந்த இன்னொரு 2 கம்பேரிஷன் இருக்குங்க. அதுலேயுமே 2 நம்பர், இதில் வேறு 2 நம்பர் சேர்ந்து வருதுங்க. பட் 2 லைனில் ஒரு லைன் கட் ஆக போகுதுங்க. பட் கண்டிப்பாக நம்ம இதை பார்த்தே தாங்க ஆகணும். இதையும் விட முடியாதுங்க. ஸோ இதையும் கவனமாக கவனிங்க. இப்போது நான் இதுலேயும் வந்துட்டு நம்ம 5ஆம் ரிசல்ட், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ரிசல்ட் எடுத்துக்கலாங்க. கவனமாக கவனிங்க. 1ஆம் தேதி என்னங்க ரிசல்ட் அடிச்சிருக்கான் பாருங்கள், 789ங்க. அப்படியே இந்த லைனை கவனிங்க, என்னங்க இருக்குது? 789க்கு இந்த எல்லோ கலர் பாக்ஸில் அது டிசம்பர் மந்தில் போட்டிருக்கேன். 789க்கு என்னங்க இருக்குது? 2 9 ஹிட்டு இல்லைங்களா? 7க்கு 2 9 ஹிட்டாக இருக்க 2 நம்பர். அடுத்து என்னங்க ரிசல்ட்டு? 692 அடிச்சிருக்காங்க இல்லைங்களா? 692க்கு என்னங்க இருக்குது? சி போர்டில் மட்டும் 2 ஹிட் இல்லைங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட் டே 2 நம்பர் ஹிட்டு, 2 1 நம்பர் ஹிட்டு, சி போர்டு மட்டும் 2 நம்பர் ஹிட்டுங்க. அடுத்து 3ஆம் தேதி எங்கே அடிச்சிருக்கான்? 3ஆம் தேதி 596ங்க. இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது? 596 என்ன இருக்குது? 696ங்க. அப்படியே 69 திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா பிசி பாஸுங்க. நான் 596 இங்கே 696 சொல்கிறதுக்கு காரணம் மாற்றி பார்க்கலாங்க. அப்படியே 669 696னா ஒரு நம்பரை மட்டும் கூட்டி, அதாவது கழிச்சு நமக்கு ரிசல்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த நாள், அதாவது 1 2 3 4ஆம் தேதி என்னங்க ரிசல்ட்டு? 794ங்க. இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? 925. இதை மாற்றி பார்க்கலாமா? 794 தான் நாங்கள். இப்போ நம்ம இதை 795ன்னு பார்க்கலாமா? பாருங்கள், 2க்கு என்னங்க 7, 9க்கு 9 5. அப்படி பார்த்து என்ன இருக்குது? இங்கேயுமே என்னங்க இருக்குது? அப்படியே ஒரு நம்பரை கூட்டி இருக்கிறது அங்கே என்ன பண்ணியிருக்கான்? கழிச்சு வச்சுருக்கான். தெரியுதுங்களா? மாற்றி பார்த்தா இங்கேயும் பார்த்தா ஹிட்டாக இருக்குங்க. அடுத்த நாள் நேற்று என்னங்க ரிசல்ட்டு? இங்கே பாருங்கள், நேற்று 885ங்க. இங்கே என்னங்க இருக்குது? இங்கே பாருங்கள், 8880ங்க. 885 இல்லைங்களா? அப்படியே 3 நம்பருமே பாஸாக இருக்குது. சைபர் மட்டும் பவர் பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க.
பார்க்கும்போது இந்த நம்பர் இன்றைக்கி இருக்குங்க. இங்கே என்னங்க இருக்குது? 019 தாங்க எனக்கு இருக்குது. 019ங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 019 தாங்க இங்கே இருக்குது. நம்ம மாற்றி ஜிக்ஜாக்கில் பார்த்தோன்னா 910 தாங்க இருக்குது. மாற்றி பார்க்குறப்போ 019 910 இந்த 2 நம்பரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். அதில் இது எப்படி ஒத்து போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டர்ன் 2 நம்பர் அதுலேயே ஒத்து போகுது. அதில் எல்லாமே ஒத்து போகுது. இதில் பார்க்குற பேட்டர்னும் இதில் 3 நம்பரும் ஒத்து போகுதா? இதில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அப்படியே கவனமாக கவனிங்க. அதையும் காட்டுறேன். அதையும் பார்த்துருவோம். இப்போது இந்த லைனை கவனிங்க. நமக்கு இந்த மாதிரி நம்பர் எடுத்திருக்கோம்ல. இந்த மாதிரி நம்பர் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நம்பரும் வந்திருக்கு நம்ம எடுத்து கொடுத்தது இல்லைங்களா? ஸோ இப்போது கவனிங்க. நமக்கு அதாவது முந்தா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் அடித்தா 799 அடித்தா 794 அடித்தா இல்லைங்களா? இங்கே பாருங்கள். இந்த ரெட் லைனில் பாருங்கள் 7 9 மட்டும் பவர் பண்ணி அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்குங்க. அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ஸ்டெப் ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்த்தீங்கன்னா என்னங்க இருக்குது? 3 8 5ங்க இல்லைங்களா? 3 8 5 என்னங்க நேற்று என்னங்க ரிசல்ட்டு? 8 8 5ங்க. 8க்கு மட்டும் பவர் பண்ணி 3 8 5ன்னு இங்கே இருக்குங்க. அப்படியே 8 8 5 பாஸ் ஆகிருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா என்னங்க இருக்குது? இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது? 4 1 0 இது தாங்க இருக்குது. 4 1 0 தாங்க இருக்குது. ஸோ 4 1 0 அப்படி எழுதிக்கிறேங்க. 4 1 0 எழுதிக்கிறேங்க. இப்போ நாம் வந்து அங்கே பார்த்தோம்ல. அங்கே என்னங்க பார்த்தோம்? ஞாபகம் இருக்குது? அப்போ பார்த்தல என்னங்க நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல. என்னங்க ஞாபகம் வச்சுக்க சொன்னேங்க பாருங்கள். 910 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா அதே மாதிரி திருப்பி பார்த்தா என்னங்க 019 இதை திருப்பி பார்த்தா என்னங்க 014 இல்லைங்களா? இங்கேயும் பார்த்தீங்களா சிமிலராக இங்கேயும் ஒத்து போகுதா? இங்கேயும் பாருங்கள் 4 410 910 019 014 புரியுதுங்களா? இதை 4 மட்டும் பவர் பண்ணி 9 காமனாக வச்சுட்டு 1 0 2 பக்கமே வருதுங்க. ஸோ 0 1 1 0 இல்லைன்னா 1 5 5 1 இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. இப்போது இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் கடைசியாக காட்டுறேன். அதையும் பார்த்துட்டு நான் வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதையும் கவனிங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் 2 கம்பேரிஷன்லாம் பார்த்துட்டோம். இன்னொரு கம்பேரிஷன்லையும் பார்ப்போம். அதுலேயும் எந்த நம்பர் வருதுன்னு பார்ப்போமா? அதையும் பார்க்கலாம். கவனமாக கவனிங்க. இப்போ லாஸ்ட்டு இந்த ஒரு லைன் தாங்க இருக்குது. இதையும் பார்த்துட்டு நான் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதையும் கவனிங்க. ஓகேவா? இப்போ இது ஒரு லைனுங்க. அதாவது கண்டினியூஸாக 3 லைன் எடுக்கிறது ஒரு கான்செப்ட்டுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா, அதாவது ஒரு லைனை விட்டு ஒரு லைன் மேலே அப்படியே ஏறிட்டு போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஹிட் ஆகிருக்குங்க நம்மக்கிட்ட. இந்த மாதிரி ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது பாருங்கள் 794ன்னு முந்தானத்து நம்பர் அடித்தான். இங்கே பாருங்கள் இந்த எல்லோ கலர் பாக்ஸில் பாருங்கள் 2க்கு மட்டும் பவர் பண்ணி 7 வச்சுட்டு 9 4 அப்படியே இருக்குங்களா? அப்போ என்ன பண்ணுவான்னா மறுபடியும் ஒரு நம்பர் இதில் கேப் விட்டுட்டு மறுபடியும் அப்புறம் என்ன பண்ணுவான்? இந்த ரெட் லைனில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான்? 794 மேலே எங்கே போகுது? 885 தெரியுதுங்களா? அப்படியே போகுது பாருங்கள் மேலே. அப்படியே 3 நம்பருமே நேற்று அடிச்சிருக்கான் இல்லைங்களா? 794 885 அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ப்ளூ கலரில் அதே மாதிரி நாம் ஒரு லைன் கேப் விட்டுட்டு அதே மாதிரி பார்த்தா என்னங்க இருக்குங்க? 115 தாங்க இருக்குது. 115 நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுங்களா? இந்த 1 0 0 1லாம் வருதுங்க கணக்குன்னு. ஸோ 115 தாங்க இருக்குது. 115 நம்ம ஆல்ரெடி என்னங்க அங்கே பார்த்தோம்? 104 பார்த்தோமா இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்? 104 401 இல்லைங்களா? அந்த மாதிரி தானே பார்த்தோம் நம்மங்க. ஸோ அப்படி இங்கே பார்க்கும்போது காமனாக இங்கே என்னங்க இருக்குது? காமனாக 2க்கும் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்லையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ஒன்று காமனாக இருக்குது. என்னங்க இருக்குது? 01 5 1 5 எப்படி சொல்கிறது? 5 6 6 5 இல்லைங்களா? இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் நல்லாவே இருக்குங்க. அப்போது நாம் இதெல்லாம் வச்சு தாங்க எடுத்தாகணும். ஸோ இந்த 2 3 கம்பேரிஷனும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்த 2 லைன் மொத்தம் 2 லைன், அதாவது ஃபஸ்ட் 2 லைன் ஒரு பேட்டர்ன், கடைசியாக ஃபஸ்ட் 2 பார்த்தது ஒரு பேட்டர்ன், கடைசியாக பார்த்த 3 கம்பேரிஷன் ஒரு பேட்டர்ன். இப்போ இந்த ஆக மொத்தம் இந்த 5 பேட்டர்னையும் வச்சுக்கிட்டு தான் நாம் இதில் எல்லாம் எது இம்பார்ட்டன்ட்னு எடுத்து தான் நம்ம நம்பர்ஸை இன்றைக்கி கொடுக்க முடியும். ஓகேங்களா? நான் பார்த்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இதில் ஒரு 6 நம்பர் 7 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 2 4 6 7 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம பார்த்ததை மட்டும் தான் மாற்றி வச்சு கொடுத்துருக்கேன். மாற்றி எதுவும் கொடுக்கல. அப்புறம் பர்சனல் கால்குலேஷனில் ஒரு 2 நம்பர் வந்துச்சு, அதையும் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து ஆல் போர்டுக்கு 06 ஓகேவா? ஏன்னா நேற்றே வந்து ஆல் போர்டுக்கு 05 கொடுத்துருந்தேன் மெம்பர்ஷிப்பில்.
சி போர்டுக்கும் 5 வச்சு தான் கொடுத்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் ஆல் போர்டில் 0.6 தான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஏ போர்டில் 0.4, பி போர்டில் 1, சி போர்டில் 4.0 கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வரதை எடுத்துக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஏதாவது நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் 1 மணிக்கு மேலே தெரிஞ்சால் அதை நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டை நான் குறித்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். சரியா? செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கம்யூனிட்டி போஸ்ட் கரெக்டாக செக் பண்ணுங்கள். டைமிங்க்கு 1 மணிக்கு மேலே நம்பர் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் மாதிரி நான் குறித்து கொடுத்த மெம்பர்ஷிப்பில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.